ஆத்தா நான் கூட டவுன் கச்சேரி பாத்திருக்கேன். நடா ஆத்தா, ஆரம்பத்துக்கு முன்னாடி போகலாம். கண்ணம்மா, என்ன பாட்டி? பொழுது போன நேரத்துல சிவி சிங்காரிச்சு எங்கடி போறீங்க? நம்ம ஊரு கருத்தறுப்புக்காரவள சேர்த்து தமிழர் திருநாள் கொண்டாடாகல, அதுக்கு டவுன்ல இருந்து பாட்டு கச்சேரிக்காரவங்க வந்திருக்காங்க. அதுக்கு தான் போறோம். ஏன் வருஷம் வருஷம் கரகாட்டம் தானே வைப்பானுங்க, இந்த வருஷம் டவுனுக்கு போயிட்டானுங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீங்களும் வரதா இருந்தா வாங்க. அப்பதா டவுன் கச்சேரி நல்லா இருக்கும்னு கற்பகம் கூட சொன்னா. நீயும் பாக்கணுமா? போயிடுவோம். நல்ல தலைவா, தலைவா எனக்கு மறைக்குது. நான் குழி தோண்டி உட்கார்ந்தாலும் உனக்கு மறைக்கத்தான் செய்யும். பெஞ்சு மேல ஏறு. அப்ப என்ன கொஞ்சம் மேல ஏத்தி விடுங்க. இது வேறயா? போடா போ. One, two. ஐயா, என்னங்க இது? பாட்டு படிப்பானு பார்த்தா 1 2 பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கறான். சும்மா இரு. இதுக்கு நம்பர் 1 கூட்டிட்டு வந்தாலும் நல்லா பாத்துக்கிட்டு இருப்பா. ஓஹோ, இங்க வந்து அவன் நினைப்புதானா? இவ என்ன அடிக்கிறா இல்ல இவள நான் அடிக்கிறேன். அடிச்சிருவா. வானத்தை வாங்காதடி. 1 2 3. ஹாய் வாமன். என்னங்க? வாட் நான்சென்ஸ்? என்ன சொல்றீங்க? இந்த ஊர் ஜனங்களுக்கு இசையை பத்தி என்ன தெரியும்? கண்ட்ரி ப்ரூஸ். என்னையா சொன்ன? கண்ட்ரி ப்ரூட்டா? நீ இங்கிலீஷ்ல பேசினா எங்க கிராம ஜனங்களுக்கு புரியாதா? இசை யாருக்கே ரசிக்க தெரியாதுன்னு சொன்ன? இந்த இசை உருவானதே எங்க கிராமத்துல தான். நிலத்துல உழுற விவசாயி அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பாடுறானே பாட்டு, அந்த பாட்டை எந்த வித்வான் கிட்டயா கத்துக்கிட்டான்? எங்க ஊர் பொம்பளைங்க நாத்து நாடுறப்ப பாடுறாங்களே தெம்மாங்கு பாட்டு, அதுக்கு சொரம் சொல்லி கொடுத்தது யாரையா? என்னமா நான் சொல்றது? நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. என்னையா முழிக்கிற? காக்கா கத்துறதும் இசைதான், உன்ன மாதிரி கழுத கத்துறதும் இசைதான். எங்க ஊர்ல அடிக்கிற காத்து கூட சங்கீத லயத்தோட தான் வீசுது. அந்த இயற்கையிலேயே சொரம் கத்துக்கிட்டு தான் என்ன மாதிரி கிராமத்தான். அதை எங்க மண் வாசனோட ஊத்து விடுற கேக்குறியா? ஷாபா சுந்தரபாண்டியன் தூள் படுத்து. வாங்கயா. இது தஞ்சாவூர் தவளு. இது நம்ம மதுரை உரிமை. இது கோவில்பட்டி பம்ப. இது திருச்சி நாயனா. கொடுத்து விட்டேன் எங்க ஊரு தெம்மாங்கு. எடுத்து விட்டேன் கொடுத்து விட்டேன் எங்க ஊரு தெம்மாங்கு. இசை எடுத்து படிக்கையில இனிக்கலையே தேன்பாகு. இசை எடுத்து படிக்கையில இனிக்கலையே தேன்பாகு. பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. எடுத்ததில்ல எழுத்தாணி இங்கில்ல. வாயார வந்த சொல்லு வழி மாறி போவதில்லை. என் பாட்டனும் முப்பாட்டனும் சொன்னாங்க பாட்டு. காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. சுந்தர பாண்டி இந்தா.
படிக்காத அம்மா சொன்ன தாலாட்ட கேட்டாயா? நீ அந்த பாட்ட போல எதையாச்சும் போட்டாயா? சொல்லாதவே சொல்லாதது இங்கேதும் இல்ல. மேலோகம் பூலோகமும் மேயும் இந்த பாட்டு ஓடும் காத்தோடும் தான் போய் சேரும் கூட்டு. நிக்காதடா இப்பாட்டு ஒம்பாட்டத்தான் நிப்பாட்டு. இக்காலமும் எக்காலமும் இதுக்கு இருக்கு சப்போட்டு. பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. எடுத்து விட்டேன் தொடுத்து விட்டேன் எங்க ஊரு தெம்மாங்கு. எடுத்து விட்டேன் தொடுத்து விட்டேன் எங்க ஊரு தெம்மாங்கு. இசை எடுத்து படிக்கையில இனிக்கலையே தேன்பாகு. இசை எடுத்து படிக்கையில இனிக்கலையே தேன்பாகு. பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாளம் போட்டு. அம்மா தாயே, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும். அவனை ஊரும் உலகமும் பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனா ஆக்கணும். அம்மா தாயே, என் புருஷன், இவ, இந்த பிள்ளை எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கமா. தாயை சரஸ்வதி, எப்பவும் போல வரவு ஓஹோன்னு நடக்கணும். நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும். இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் வாங்கணும். யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன், யாராருக்கிட்ட வட்டி வசூல் பண்ணியிருக்கேங்கிற புது கணக்கு இந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன். பழைய கணக்கெல்லாம் கிழிச்சிட்டேன். தாயே சரஸ்வதி, நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். விழுந்து கும்பிடு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? விழுந்து கும்பிடு. அவங்கள தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க, என்ன சொன்னீங்களா? சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு பொண்டாட்டிக்காரன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. சரி, உனக்கு ஒரு தரம் சொல்றேன், விழுந்து கும்பிடு. டே அராத்து, கும்பிடுறா. டே 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 டே, இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியும்டா. எனக்கு நேரா தெரியுது. போதும், ஒழுங்கா கும்பிடு. நம்ம என்ன கபடியா விளையாட போறோம்? என்ன கேட்டா? கும்பிடுங்க. கும்பிடு. ஏண்டா வருஷம் புது கணக்குன்னு சொல்லி பொய் கணக்கு வச்சு நீ பூஜை பண்ணுவ? நானும் வீணைய வச்சுக்கிட்டு வெக்கம் கட்டு போய் செவனேன்னு உட்கார்ந்திருக்கேன்னு பாத்தியா? அடுத்த வருஷம் இந்த மாதிரி கள்ள கணக்கு வச்சு நீ பூஜை பண்ணுன, இந்த வீணையால உன்னை அடிக்க மாட்டேன். இந்த வீணைக்குள்ள மிஷின் கண்ணை வச்சு உன்னை சுற்றுவேன். நல்ல வேளை ரத்தம் வரல. காலங்காத்தால இப்படி ஒரு கனவா? கள்ளக்கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் மிஞ்ச மாட்டான். என்ன முதலாளி, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை? இன்னைக்கா? ஆமா. ஆமா, இப்பதான் வர்றியா? ஏன் எது கேக்குறீங்க? நான் பிறலும் போது உருளும் போது பிணாத்தும் போது வரலையே. அதெல்லாம் வரல. என்ன ஒண்ணு சொல்லுங்க. சரஸ்வதி பூஜைக்கு என்ன, அவள் பொரி எல்லாம் வாங்கி வச்சிரு, எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு, புது கணக்க வச்சிரு. சரஸ்வதி பொம்மையை மட்டும் நம்ம நின்னு கும்பிடுறோம் பாரு, அங்கிருந்து 20 அடி தள்ளி வச்சிரு. ஏங்க, பூஜையே சரஸ்வதிக்கு தான், அத போய் 20 அடி தள்ளி வைக்க சொல்றீங்களே? சொல்றத கேடுறா. 20 அடி தள்ளி வை. முடிஞ்சா நம்ம வீட்டுல இருக்க சரஸ்வதிக்கு வீடியோ புடிங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வையே. எனக்கு என்ன? மிஷின் கன்னா எப்படி இருக்கும்? நீ பார்த்தது இல்ல? நான் பார்த்திருக்கேன். ஒரு ரவுண்டுக்கு 40 பேர் சுடலாம். சும்மா டப்ப 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 டப்ப. ஏங்க, யார் வீட்டுல கதவை தரங்க? பெரியவர் கொடுத்து விட்டார். இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா பழம் உன் கைக்கு தானா வருமா? புடி.
கொல்லப்புறத்துல என்ன பண்ற? வந்துட்டியா அப்பதா? உழுகுறது உழைக்கிறதெல்லாம் நம்ம, வாழைப்பழத்தை தின்றது மட்டும் அவங்க. கட்டாத, தோல் வந்து விழும்.